வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? சிறப்பு டெட் தேர்வை ஒரு மாதம் ஒத்தி வைக்க ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். கல்வித்துறத்தை உலகத்தரத்துக்கு மாற்ற விரிவான செயல் திட்டத்தை முதல்வரிடம் பாலகுருசாமி சமர்ப்பிக்க போகிறாரு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய குறைதீர்ப்பு முகாமில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு 5 வேலை நாட்களுக்குள்ளே தீர்வு காண வேண்டும் அப்படின்றதும் கொடுக்காங்க. ஸோ காலை உணவு திட்டம் மற்றும் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். பெரியார் பிறந்த நாளில் முதல்வர் விஜய் இதை தொடங்க போகிறதா சொல்லியிருக்காருங்க. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை பார்க்கலாம். மேலும் தற்காலிக ஆசிரியர்கள் 13,390 பேர் எப்போ எடுக்கிறாங்க? பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் எப்பொழுது வரும்? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சிறப்பு டெட் தேர்வை ஒரு மாத காலம் ஒத்திவைக்க ஆசிரியர்கள் சங்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் சுமார் 2 லட்சம் ஆசிரியர்கள் சிறப்பு டெட் தேர்வு எழுத உள்ள நிலையில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வை ஒரு மாத காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் கோரிக்கை வச்சுருக்காங்க. தற்பொழுது புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ள நிலையில் மாணவர் சேர்க்கை, பாடப்புத்தக விநியோகம், வகுப்பறைகள் ஏற்பாடு உள்ளிட்ட பணிகளிலும் ஆசிரியர்கள் முழுமையாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஜூலை 5ஆம் தேதி தேர்வை எதிர்கொள்வதில் பல ஆசிரியர்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே ஆசிரியர்கள் நலன் மற்றும் அவர்களின் தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவுள்ள சிறப்பு தேர்வை ஒரு மாத காலத்திற்கு ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ விரைவில் என்ன சொல்கிறாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 250 ஆசிரியர்களுக்கு ஒரு உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டுங்க. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டுதல் வழங்க சேர்க்கையை உறுதி செய்வதற்கான பள்ளி கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி திட்டம் செயல்படுத்தப்படும். இதில் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு பள்ளிக்குமே வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த திட்டம் தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரியோட மாதிரி பள்ளி உறுப்பினர் செயலர் ராசுதன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் உயர்கல்வி வழிகாட்டி 2023ஆம் ஆண்டு முதல் அரசு பள்ளிகளில் செயல்பட்டு வருது. ஸோ ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார இதை நடத்திய தீர்வோம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வித்துறையை உலகத்தரத்திற்கு உயர்த்த விரிவான செயல் திட்டம் பாலகுருசாமியோட அறிக்கை சமர்ப்பிருக்காங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையை உலக தரத்தில் உயர்த்துவது நோக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி விரிவான செயல் திட்டத்தை ஒன்று கொடுத்துருக்காருங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா புதுப்பித்தல் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை விரைவாக நிரப்புதல் ஆகியவை முக்கிய பரிந்துரைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ஏஐ, ரோபாட்டிக்ஸ், சைபர் பாதுகாப்பு, பசுமை ஆற்றல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காருங்க. ஸோ காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். முதல்ல பெரியார் பிறந்த நாளில் இதை தொடங்க இருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு முதல் ஆல்ரெடி இருக்குது. இதை 8ஆம் வகுப்பு வரை இனி காலை உணவு திட்டம். தற்போது 17.55 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறாங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தவேக அரசு பொறுப்பேற்ற நிலையில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்களின் குறைதீர்க்கும் முகாம்களில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு 5 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும். தொடக்க கல்வி இயக்குனர் முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. ஸோ ஏதாவது நீங்கள் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா முகாம்களில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு 5 நாட்களுக்குள்ளாக எந்த மனுவாக இருந்தாலும் அதை தீர்வு காணி ஒரு ஃபைனலான முடிவு கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆசிரியர் குறைதீர்ப்பு முகாம்கள் நடைபெறுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். பிரதி மாதம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை, மாவட்ட கல்வியில் பிரதி மாதம் 3ஆவது சனிக்கிழமை. இதில் கொடுக்குற மனுக்களுக்கு அடுத்த 5 நாட்களுக்குள்ளார முடிவு கொடுக்கணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் டிஆர்பியோடைய ரிசல்ட் வெளியிடுவாங்களா இல்லையான்றது தற்சமயம் வரை யாருக்குமே தெரியல. பொறுத்து நாம் பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் இன்னும் ஒரு சில தினங்களில் புதிய பிளானர் வரும். அதில் பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க. மேலும் பள்ளி கல்வித்துறையில் முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோ மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுப்பாரா அப்படின்றத விரைவில் எதிர்பார்க்கலாம். டெட் தேர்வில் நிறைய குளறுபடிகள் போயிட்டுருக்கு. இதற்கான முக்கியமான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.